நான் தான் கணேஷ் கிருப்பி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோன்னா, எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகாவதார் நரசிம்மா படத்தோட டீசர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அது ஜனவரி ரிலீஸ் ஆச்சு. ஸோ நான் இன்றைக்கி தான் வந்து அதோட பிரேக் டவுன் பண்ணுறேன். என் பங்குக்கு ஒரு பிரேக் டவுன் வீடியோ போடுறேன். ஸோ ரொம்ப பேசுகிற வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் வந்து நம்ம அந்த படத்தோட டைட்டில் தான் பார்க்கணும். மகாவதார் நரசிம்மா. அந்த மகாவதார்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்ஸாக கொண்டு போக போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஹோம்பில் ஃபிலிம்ஸோட ப்ரொடக்ஷனில் தான் போகுது. ஹோம்பில் ஃபிலிம்ஸ் சொல்ல வேணும், காந்தாரா, கேஜிஎஃப்ஸ் எல்லாரும் பிளாக் பஸ்டர் ரீச் கொடுத்த படம் தான் வெளியாகினாங்க. ஸோ மேபி இந்த படம் பிளாக் பஸ்டர் அடிக்கும்னு நம்பிக்கை. அண்ட் தென் மகாவதார் யூனிவர்ஸை கொண்டு போனாங்க. மகாவதார் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோட அந்த அவதாரங்களை தான் மகாவதார்னு குறிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு படம் நரசிம்மா, நெக்ஸ்ட்டு படம் மேபி கிருஷ்ணா, ராமர், பரசுராம், ஒரு 10 அவதாரத்தில் ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம லைட்டாக நரசிம்ம அவதாரத்தோட அந்த ஆரிஜின் பார்க்கலாம். ஏன் வந்து நரசிம்ம அவதாரம் எடுத்தாருன்னு கேட்டிங்கன்னா, இரண்யகசிபு அப்படின்னு ஒரு அரக்கன். அவன் வந்து அவனுக்கு விஷ்ணு விரோதி. நம்ம மகாவிஷ்ணு தான் அவனோட விரோதி. விஷ்ணுவை வந்து அவன் தோக்கடிக்க தான் பார்ப்பான். ஏன்னா அவனோட தம்பி இரண்யாக்ஷன் வந்து உமாதேவி கடத்தி வச்சுக்கிறப்போ நம்ம விஷ்ணு தான் வராக அவதாரம் எடுத்து அவனை அழைச்சிருப்பார். அந்த ஒரு கோபம் அவனுக்கு விஷ்ணுவை அழிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு பையன் பிறக்கலாம். அந்த பையன் பேர் பிரகல்நாதன். அந்த பையன் பிறக்கிறதுக்கு முன்னுக்கு நாரத முனியால் இந்தமாரி நாராயணனை பற்றி சொல்லி ஒரு நாராயணனே அவனை மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓம் நமோ நாராயணன், ஓம் நமோ நாராயணன் சொல்லிக்கிட்டே இருக்கான். அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு கோவம், நான் என்னோடய விரோதியை எப்படி நீ வணங்க முடியும் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல பார்ப்பார். எத்தனை விதத்தை கொல்ல பார்ப்பார், ஆனால் கொல்ல முடியாது. எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா பிரகல்நாதன் விஷ்ணுவால் காப்பாற்றப்படுவான். அப்படி காப்பாற்றப்படுவதுன்னு ஒரு நாள் வந்து நம்ம இரண்யகசிபு வந்து பிரகல்நாதனை கொல்ல பார்ப்பார். அந்த நேரத்தில் பிரகல்நாதனை பற்றி இரண்யகசிபு கேட்பார், நீ அன்பு கட்டுற விஷ்ணு எங்கெல்லாம் இருப்பார்ல, இந்த தூணுக்குள்ளே இருப்பாருன்னு கேட்குறப்ப அப்போ பிரகல்நாதன் சொல்கிறாரு, என் விஷ்ணு தூணில் இருப்பார், துரும்பில் இருப்பார்னு. அப்போது தூணை ஓங்கி நம்ம இரண்யகசிபு அடிக்கிறாரு. அந்தேருந்து வெளியே வரதான் நம்ம நரசிம்மர் உக்கிரமாக கோபத்தோடு வெளியே வந்து நம்ம இரண்யகசிபை வதம் செய்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அந்த இது பார்த்திங்கன்னா 3Dயில் எடுக்கிறது, 3Dயில் தான் படம் எடுக்கிறாங்க. என்ன கிட்ட நல்ல சாய்ஸ் தான். இதை நீங்கள் ரியல் லைஃப்பில் எடுத்தாங்கன்னா மற்ற கேஸ்டிங் தான் ஓகே, நரசிம்மரோட கேரக்டர் ஸ்பாயில் ஆகிடும். ஏன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் நரசிம்மர் போயிட்டு கொடுத்தீங்கன்னா மாஸ்க் கொடுக்கணும். அந்த மாஸ்க் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. அது நல்லா இருக்காதுல்ல. இந்த மாதிரி இதே டெக்னாலஜி நிறையா இருக்கும். அப்படிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்போ உங்கள் 3Dயிலே கொடுத்துடலாம் அந்த நரசிம்மர் கேரக்டர். சரி, மோஷன் போஸ்டர் வெளியே வந்தப்போ சில இந்தி யூடியூபர்ஸ்லாம் வந்துட்டு நரசிம்மர் தான் யாஷா வராரு, இல்லை பிரபாஸை யாஷா வராரு அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஒருத்தர் சம்மந்தமே நான் வந்துட்டு நம்ம என்டிஆர் தான் நரசிம்மர் சொல்லி சொன்னால் பாருங்க, எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா ரூமர்ஸ் வந்து நம்ம பரப்பக்கூடாது. நமக்கு தெரியாத ஒரு விஷயம்னா நமக்கு மட்டும் தெரிஞ்சுக்கணும் வச்சுருக்கணும். நீ அதை வெளியே எங்கேயாவது பார்த்தா ஓகே, அப்புறம் நீ ஷேர் பண்ணலாம். அதுதான் என்னோடய இது. அப்படி தான் நான் எனக்கு இல்லைன்னா ஷேர் பண்ண மாட்டேன். அப்புறம் இந்த படத்தோட அந்த பட்ஜெட் என்ன எவ்வளோன்னு தெரில. படம் மேபி 2 ஹவர்ஸ்க்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அந்த கதை வந்து அப்படி நீட்டு. அப்புறம் டீசர் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்னொரு அவதாரம் இருக்கும். நரசிம்மர் அவதாரத்தை இன்னொரு அவதாரம் காட்டியிருப்பாங்க, வராக அவதாரத்தை. ஏன்னா இரண்யாக்ஷன் அவர் அழிக்க போது அவர் வராக வந்து எடுத்தார். இப்போ இந்த படத்தில் 2 அவதாரத்தையும் காட்டியிருக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா, மகாவதார்ன்றது 10 யூனிவர்ஸாக கொண்டு போகிறாங்க. 10 படத்தை வெளியாக்க வாய்ப்பு இல்லை, ரொம்பவே குறைவு, வெளியாக்க சான்சஸ் இல்லை. இப்போ இந்த படத்தில் நரசிம்மரையும் வராகத்தையும் காட்டிட்டாங்க. ஸோ மேபி நெக்ஸ்ட் படத்தில் மச்சத்தையும் கூர்மச்சு ஒன்றா காட்டலாம், கிருஷ்ணனையும் ராமரையும் ஒன்றா காட்டலாம். அந்தமாரி ஒரு இதில் கொண்டு போகலாம். இப்போ கடைசி படத்தில் மகாவிஷ்ணுவை வச்சு ஒரு பெரிய யூனிவர்ஸை பில்ட் பண்ணி கொண்டு போகலாம். அவங்க என்ன பண்ண போங்க தெரியல. ஹோம்பில் ஃபிலிம்ஸ் மேலே ஏதாவது நம்பிக்கை வச்சுருக்காங்க. சரி, இந்த மோஷன் போஸ்டருக்கு வந்து ஒரு மியூசிக் போட்டிருந்தார் சான்சியஸ். அந்த மியூசிக் நான் ப்ளே பண்ணுறேன், கேளுங்க. கேட்கும் போதே இப்படி கூஸ் பம்ப்ஸாக இருக்குல்ல. இந்த டீசரில் அவரை காட்டில், நரசிம்மரை காட்டில் அவரோட கை, அவரோட பாதம், கை, பின்னாடி முதுகு, அவ்வளோதான். அதுக்கே அவ்வளோ ஹைப் ஆச்சு. இப்போ இந்த காலகட்டத்தில் அந்தமாரி படம் வர்றது ரொம்ப ரேர். ஏன்னா ரொம்ப அந்தமாரி படம் எடுக்க மாட்டாங்க. ஆமாம், மிந்தி ஒரு படம் இருக்கும், பக்தா பிரகல்நாதா அப்படி சொல்லி ஒரு படம். அது வந்து 1986 உள்ள படம். இப்போ அந்த காலத்தில் உள்ள அந்த விஜுவல்ஸ்லாம் தெரியும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி இங்கே இப்படி 3Dயில் படம் எடுக்கிறாங்கன்னா இது பாராட்டக்கூடிய விஷயந்தான். நரசிம்மர் அந்த நம்ம டிவோஷன், நம்ம இந்து வாட்ச் வச்சு எடுக்கிறாங்கன்னா
இப்போ நமக்கு அது பெருமை தான். இந்த தட்ஸ் ஆல். மற்றபடி டீச்சரில் பெருசாக எதுவும் இல்லை. நம்ம பிரகல்நாதனை காட்டுவாங்க. மேபி இந்த மார்ச்சில் ஒரு ட்ரெய்லர் விட வாய்ப்புகள் அதிகமாக. ஏன்னா April 3 வந்து பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ மார்ச்சில் ஒரு ட்ரெய்லர் விட்டு ஏப்ரல் படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக நான் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மூவி ரிவ்யூ போடுவேன். அந்த ட்ரெய்லர் பற்றி வந்தால் ட்ரெய்லர் ரிவ்யூ நான் பிரேக் போட மாட்டேன், டீச்சரே போட்டேன். ஸோ ட்ரெய்லர் முடிஞ்சு படம் வந்துடும். ஸோ நான் படத்தில் சேர்த்து என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக ரிவ்யூ போட்டுறேன். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். நான் உங்களை அடுத்த நல்ல மீட் பண்ணுறேன். பாய்.